ஒரு பொண்ணு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட பாஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த பொண்ணு ஆபீஸ்ல மீட்டிங் நடக்கும்போது அவளோட பாஸ் அவ கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி கனவு காண்றா. இவளோட பாஸ் அவகிட்ட ஏன் அமைதியா இருக்குன்னு கேக்குறான். அப்பதான் அவளோட கனவுல இருந்து வெளியே வரா. அவளோட பாஸ் அவ மேல கோவப்பட்டு அவளை ஆபீஸ்க்கு வர சொல்லிட்டு அங்க இருந்து போறான். இந்த பொண்ணு அவளோட பாஸ் லவ் பண்றா. இவளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. ஒருவேளை இவ லவ் பண்றது அவளோட பாஸ்க்கு தெரிஞ்சா அவளோட பாஸ் அவளை தப்பா நினைச்சிருவாருன்னு இந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட போய் பாஸ் எதுக்காக என்ன கூப்பிட்டாருன்னு கேக்குறா. அவளோட ஃப்ரெண்ட் இவகிட்ட மீட்டிங்ல நீ தூங்கிட்டு இருந்ததை பத்தி கேட்கதான்னு சொல்றா. இந்த பொண்ணு பயத்தோட உள்ள போறா. இந்த பொண்ணு அவளோட பாஸ் கிட்ட சாரி சார் தெரியாம தூங்கிட்டேன்னு சொல்றா. அவளோட பாஸ் அவளை உட்கார சொல்றான். அவளோட பாஸ் அவகிட்ட நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்றான். இவ ரொம்ப பதட்டப்படுறா. இந்த பொண்ணு அவளோட பாஸ் சொல்றதை கேட்காம இவ பாட்டு நோட்ல ஏதோ கிரிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு அவளோட பாஸ் கிட்ட அவ லவ் பண்றத அவர்கிட்ட சொல்லலாமா வேணாமனு ஒரே குழப்பமா இருக்கா. இவளோட பாஸ் அவகிட்ட நான் பேசுறதை கேட்காம நீ என்ன அந்த நோட்லயே கிரிக்கிட்டு இருக்கன்னு அவளோட நோட்டை வாங்கி பாக்குறான். இவன் உடனே பயந்துட்டு அங்க இருந்து போயிடுறா. இவன் அந்த நோட்ல அவ என்ன எழுதியிருக்கான்னு பாக்குறான். இந்த பொண்ணு அந்த நோட்ல இவ அவனை லவ் பண்றேன்னு எழுதியிருக்கா. இந்த பொண்ணோட பாஸ் அவளை பாக்குறதுக்காக அவ இருக்கிற இடத்துக்கு போறான். இந்த பொண்ணு ஒரு பார்ல உட்காந்துட்டு இருக்கா. இவன் அந்த பொண்ணு கிட்ட அவளோட நோட்டை திருப்பி கொடுக்குறான். இந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க கிட்ட நான் ஒன்னும் உங்களை லவ் பண்ணலன்னு போய் சொல்லிடுறா. அவளோட பாஸ் அவகிட்ட அப்ப இந்த நோட்ல நீ எழுதிருக்கிறது என்னன்னு கேக்குறான். இந்த பொண்ணு அவங்க கிட்ட அது என்னோட பாய் ஃப்ரெண்ட் பத்தின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவன் ஒருத்தனை காமிச்சு இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்றா. இவன் அவர்கிட்ட நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்றா. இவளோட பாஸ் உடனே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவன் அந்த பொண்ணுகிட்ட நான் இந்த நோட்ல இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். நான் உன்னோட பாஸ் இருந்தாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சாரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இந்த பொண்ணு பாஸுக்கும் என்னைய பிடிச்சிருக்கு. அப்புறம் எதுக்கு நான் பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு போய் சொன்னு ஃபீல் பண்றா. இந்த பொண்ணு அடுத்த நாள் காலையில அவளோட பாஸ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லலான்னு போறா. இவன் அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட பாஸ் எங்கன்னு கேக்குறா. அவளோட ஃப்ரெண்ட் இவகிட்ட பாஸ் மீட்டிங்ல இருக்காங்கன்னு சொல்றா. இவன் அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட நான் இப்பவே பாஸ பாக்கணும்னு சொல்றா. அவளோட ஃப்ரெண்ட் இவகிட்ட மீட்டிங் முடிஞ்சதும் நானும் பாஸும் டேட்டுக்கு போறோம்னு சொல்றா. அப்ப அவளோட பாஸ் அங்க வரான். அவன் இவன் முன்னாடி அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட டேட்டுக்கு ரெடியான்னு கேக்குறான். இவளோட பாஸ் இவகிட்ட நான் வேற ஆபீஸ்க்கு டிரான்ஸ்பர் வாங்கி போறேன். நீ இந்த கம்பெனில நல்லா ஒர்க் பண்ற, அதனால நான் உன்னை இந்த ஆபீஸோட மேனேஜரா ப்ரமோட் பண்ணிட்டேன்னு சொல்றான். அவன் அந்த பொண்ணோட டேட்டிங் போறதுக்காக கிளம்புறான். இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றா. இவ அவளோட பாஸோட டேபிள்ல இருந்த நோட் எடுத்து பாக்குறா. அதுல அவரோட பாஸ் இவளை லவ் பண்றேன்னு எழுதியிருக்கான். இந்த பொண்ணு உடனே அவளோட பாஸ் கிட்ட இவ அவரை லவ் பண்றத சொல்லலாம்னு முடிவு பண்றா. பாஸ் கிட்ட போய் நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்றா. அவளோட பாஸ் இவகிட்ட ஆனா உனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களேன்னு கேக்குறான். இவன் உடனே அது என்னோட பாய் ஃப்ரெண்டே இல்ல, உங்ககிட்ட நான் போய் சொன்னேன்னு சொல்றா. ஆக்சுவலா இவன் அவளோட ஃப்ரெண்ட் கூட டேட் போக பிளான் பண்ணல. இவ வாயில இருந்து எல்லா உண்மையும் வர வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டிராமா பண்ணாங்க. கடைசியில இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்கும் யார் மேலேயாவது கிரஷ் இருக்கா? அப்ப அவங்க பேரை கமெண்ட்ல சொல்லுங்க.